உயிரினம் என்றால் என்ன? உயிரினம் இது உயிரினம் என்று எதை வைத்து பிரித்தார்கள் நம்முடைய ஞானிகள்? அதாவது இச்சை, கிரியை, ஞானம், இந்த 3 குணங்களும் இருந்தால் அது ஒரு உயிரினம் என்று வகுத்தார்கள். எப்படி? இந்த வாழை மரம் இருக்குது. இந்த வாழை மரத்தை வெட்டிடுவோம். வெட்டினா திருப்பி வளர ஆரம்பிச்சிடும். கீழே மணி பிளான்ட் இருக்குது, அதை பாருங்கள். அதையும் துண்டாக வெட்டிட்டு தூக்கி தண்ணிக்குள்ளே போடுங்க, அல்ல சேத்துல போடுங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த 3 குணங்களும் இருக்கணும் ஒரு உயிரினம் அப்படின்னா. இச்சை, கிரியை, ஞானம் அது என்னன்னு பார்ப்போம். இச்சை என்பது இன்பம், தான் வளர வேண்டும் என்ற ஒரே எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதோடு தான் செடியெல்லாம் வெட்டி போட்டால் வாழைக்கண்ணை வெட்டினாலும் வளர்ந்துது, தான் எப்படியாச்சும் வளரணும். அடுத்தது கிரியை. கிரியை என்ன? செயல்பாடு இருக்கணும். வளரணும் மட்டும் நினச்சா போதுமா? அதுக்குள்ளே செயல்பாடு இருக்கணும், அதுக்கிட்ட இருக்கும், இருந்தால் வளர்ந்துடும். இச்சை, கிரியை. அடுத்தது ஞானம். இது 2 செயல்படுவதற்கு அறிவு வேணும். முதல்ல இன்பமும் இருக்கணும், செயல்படக்கூடிய அறிவும் இருக்கணும், அது செயல்படக்கூடிய செயல்திறனும் இருக்கணும். இந்த 3ம் இருந்தால் தான் உயிரினம் என்று வகுத்தார்கள். அதாவது அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்றும் இல்லை, அதை நல்லா பொக்குலிங்க வச்சு நோண்டி விட்டு மேலே தாரோட போட்டுருங்க. தாரோட போட்டு 1 மாதம் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அந்த தாரோடுக்கு மேலே சைடில் அப்படியே வளர்ந்துருக்கும் பாருங்கள் அருகம்புல். அந்த தாரோடையும் பேர்த்துக்கிட்டு தான் வளரணுங்கிற எண்ணம் இருக்கும். அதை தான் எண்ணி துணிக கருமம் துணிந்த பொன் எண்ணுவது என்பது இழுக்குன்னு வள்ளுவர். ஒரு உயிரினம் எப்படியாச்சும் ஒரு தாரோட பொத்துக்கிட்டு மேலே வளர்ந்து வந்துடுத, நீ செயல்படுற எண்ணம் திண்ணியராக உறுதியாக இருந்தால் வெற்றி பெறுவார். அதுதான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறும் என்றார் வள்ளுவ பெருமான். நன்றி மாணவர்களே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.